ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பஞ்சாயத்து செக்ரட்டரியோட ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின கன்ஃபியூஷன்ஸ் ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்டேட், ஸோ என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் ஸோ அப்ளை பண்ணுறப்ப 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் தமிழை ஒரு பாடமாக படிச்சிங்களா அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் எஸ்ன்னு கொடுத்தேன் ப்ரோ. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல பிஎஸ்டிஎம்னு என் பேர் பக்கத்துல போட்டிருக்கு. ஸோ, இப்ப நான் என்ன பண்றது? அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ, அதே மாரி வந்து ஒரு சில பேர் என்ன குடுத்திருந்தாங்கன்னா, நான் பிஎஸ்டிஎம்னு ஒரு ஆப்ஷனே அப்ளை பண்றப்ப பார்க்கவே இல்ல. ஆனா, இப்ப பிஎஸ்டிஎம்னு வந்துடுச்சு. இதனால என்ன ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ, நான் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உண்மையிலேயே தமிழ் வழி கல்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இப்போ போய் வந்து பிஎஸ்டிஎம்க்கு அப்ளை பண்ணுங்க. ஒருவேள அந்த இன்டர்வியூ வந்து டிலே ஆயிருக்கு. ஸோ, ஒரு வேளை இன்டர்வியூ வரதுக்குள்ள உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா, நீங்க கண்டிப்பா அத வச்சு உங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலா இருக்கும். நீங்க அத கொண்டு போய் காட்டிக்கலாம்னு சொன்னேன். ஸோ, நெறைய பேர் என்னன்னா, நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன். எனக்கு பிஎஸ்டிஎம்க்கு சம்மந்தமே இல்லன்னு சொல்லிட்டாங்க டைரக்ட்டாவே. ஸோ, இப்போ இதுல உள்ள லூப் ஹோல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ, லூப் ஹோல் நான் எத சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன கேட்டகரியில செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு பார்க்கணும். ஏன்னா, ஜெனரல் கேட்டகரியில செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா, அதுல பிஎஸ்டிஎம்மா இருக்கலாம், முஸ்லீம் பிசிஎம்மா இருக்கலாம். ஸோ, என்ன கம்யூனிட்டி வேணாலும் இருக்கலாம், என்ன கேட்டகரி வேணாலும் இருக்கலாம். ஸோ, ஜெனரல்ல போயிட்டீங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி எதுவுமே அங்க பேசாது. ஸோ, அங்க உங்களோட மார்க் பொறுத்து தான் ஜெனரல்ல நீங்க செலக்ட் ஆயிருப்பீங்க. ஒருவேளை நீங்க பிஎஸ்டிஎம்லயே செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ, இத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத லைவா ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்துர்றேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லாருமே வந்து இந்த இதுக்கு போயிடுங்க. ஸோ, இதுதான் வந்து நம்மளோட டிஎன்ஆர்டி அஃபிஷியல் வெப்சைட்ல ரேங்க் லிஸ்ட். ஸோ, இதுல நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் நேம் நான் நார்மலா குடுத்துருக்கேன். ஸோ, இதுல ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு குடுத்துட்டு, ஸோ அதுலயுமே நெறைய இருக்கு. ஜெனரல்லயே நெறைய இருக்கு. டிஸ்பியூட் வுமன், ஸோ அதாவது இந்த விடோ, டிஃபரண்ட்லி ஏபிள்டு பெர்சன்ஸ், ஸோ தமிழ் மீடியம் படிச்சவங்க அதெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட்டு நீங்க ஜெனரல் ஷோ பண்ணுங்க. ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 14 ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ, இன்டூ 5 போட்டு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இந்த ஜெனரல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன் அண்ட் ஒன்லி யாரு ஹையஸ்ட் மார்க் இருக்காங்களோ, அவங்க எல்லாமே ஜெனரல்ல வந்துருவீங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து விடோ என்ன கேட்டகரி, ஸோ பிஎஸ்டிஎம் என்ன கேட்டகரி அப்ளை பண்ணியிருந்தாலுமே சரி, உங்களுக்கு அந்த பிரியாரிட்டி லிஸ்ட், ஸோ அத பத்தின ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே மோஸ்ட்லி செக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, நீங்க ஜெனரல் கேட்டகரியில வந்துட்டீங்க. ஸோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 4வது இருக்கிறவங்க, இவங்க வந்து எம்பிசி, டிஎன்சி வுமன்ல இவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் இப்போ செலக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, ஜெனரலே செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ, பிஎஸ்டிஎம் வச்சு கூட நெறைய வரும் பாருங்களேன். ஸோ வெயிட். ஸோ இந்த பாருங்களேன். ஸோ இந்த கேண்டிடேட் பாருங்கன்னா 16த் கேண்டிடேட் பிசி இருக்காங்க கம்யூனிட்டி. டிஃபரண்ட்லி ஏபிள்டு, அதாவது அந்த ஊனமுற்றோருக்குன்னு ஸ்பெஷலா வந்து ஒதுக்கியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த கேட்டகரியில இவங்க தமிழ் மீடியம் கல்வின்னு பிஎஸ்டிஎம்னு குடுத்துருக்காங்க. பட் நீங்க மெயினா இங்க என்ன பார்க்கணும்னா, இவங்க வந்து பிஎஸ்டிஎம்லயோ இல்லன்னா வந்து டிஃபரண்ட்லி ஏபிள்டுலயோ இவங்க வந்து செலக்ட் ஆகல. இவங்க எந்த கேட்டகரியில செலக்ட் ஆயிருக்காங்கன்னா, ஜெனரல் கேட்டகரி செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஒருவேளை இவங்க வந்து இப்ப தப்பா பிஎஸ்டிஎம் படிக்காம இந்த இடத்துல பிஎஸ்டிஎம்னு குடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஸோ இவங்க இன்டர்வியூக்கோ இல்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கோ போறப்ப, அங்க நீங்க உங்களோட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் குடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ அந்த இடத்துல இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நான் பிஎஸ்டிஎம் கிடையாது. ஸோ நான் வந்து அப்ளை பண்றப்ப அது தப்பா இந்த மாரி நான் வந்து 1 டூ 8 தமிழ்ல படிச்சிருக்கீங்களாங்கிறதுக்கு தான் எஸ் குடுத்தேன். பட் இது வந்து தப்பா வந்து அப்டேட் ஆயிட்டு. ஸோ நான் ஆக்சுவலி பிஎஸ்டிஎம் கிடையாது. அதே மாரி நான் செலக்ட் ஆன கேட்டகரியுமே பிஎஸ்டிஎம் கிடையாது. ஸோ அப்படின்னு நீங்க அந்த டாக்குமெண்ட் வெரிஃபை பண்றவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி, மேபி இந்த லிஸ்ட்ட கூட அவருக்கு நீங்க ஷோ பண்ணலாம். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் ஜெனரல்ல ஸோ நான் வந்து செலக்ட் ஆயிருக்கேன். எனக்கு வந்து கம்யூனிட்டி பேஸ்டோ இல்லன்னா வந்து இந்த டிஃபரண்ட்லி ஏபிள்டு பேஸ்டோ இல்ல பிஎஸ்டிஎம் பேஸ்டோ எனக்கு செலக்ஷன் கிடையாது. ஸோ நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து தெரியாம வந்து நடந்துருச்சு. அப்படிங்கிற மாரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பட் அதுவே இந்த ஜெனரல் கேட்டகரியிலே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுலயே பிஎஸ்டிஎம்னு ஒண்ணு இருக்கு. பெர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம். ஸோ இத குடுத்துட்டு அதுக்கு ஷோ பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷம்.
ஸோ இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல்ல பிஎஸ்டிஎம். ஸோ இவங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டகரி பேஸ்டு ரிசர்வேஷன்ல செலக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜென்ரல்ல பிஎஸ்டிஎம் பேஸ் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில இந்த 4 பேர் வராங்க பார்த்தீங்களா? ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்க ஷோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, நீங்க என்ன ரிசர்வேஷன்ல செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம். ஸோ பிஎஸ்டிஎம் இல்லன்னா நீங்க இந்த கேட்டகரியில செலக்ஷனே ஆயிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஸோ நீங்க வந்து எஸ்சில, ஜென்ரல்ல, பிஎஸ்டிஎம்ல செலக்ட் ஆயிருக்கீங்கங்கிற பட்சத்தில, கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஷோ பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒருவேள சர்டிஃபிகேட் இப்ப இல்ல. ஸோ நெறைய பேர் என்னன்னா, இந்த எம்பிசி, டிஎன்சி நான் வந்து தெரியாம குடுத்துட்டேன். ஸோ ஏன் தெரியாம குடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஆப்ஷன் இல்ல. எம்பிசி ஜென்ரலுக்கான ஆப்ஷன் இல்ல. ஸோ எம்பிசி, டிஎன்சில பிஎஸ்டிஎம் இருந்துச்சு. அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட்லி ஏபிள்டு 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஸோ இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல எம்பிசி கேட்டகரியில ஸோ ஜென்ரல்ங்கிற ஒரு ஆப்ஷனே இல்ல. எம்பிசி கேட்டகரியா இருந்தீங்க, உங்களோட கம்யூனிட்டி எம்பிசியா இருந்தீங்கன்னா, நீங்க 2 கேட்டகரியில மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஒண்ணு வந்து பிஎஸ்டிஎம், இன்னொன்னு வந்து இந்த டிஃபரண்ட்லி ஏபிள்டு பெர்சனா இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு குடுத்துருந்தாங்க. ஸோ அப்ப அது வந்து நெறைய பேர் தெரியாம கன்ஃப்யூஷன்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் குடுத்து அப்ளைவே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல நீங்க வேணா போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்டில் அத அக்செப்ட் பண்ணிப்பாங்களாங்கிறது அந்த வெரிஃபை பொறுத்து தான். மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணிக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு வேள நீங்க இந்த ஜெனரல் கேட்டகரியில செலக்ட் ஆயிருக்கீங்க, திரும்பி ஜெனரல். ஸோ இது வந்து ஜெனரல் மட்டும் கிடையாது. இப்ப நீங்க எஸ்சி கேட்டகரியில ஒரு ஜெனரல் இப்ப ஷோ பண்றேன் பாருங்களேன். ஸோ உங்களோட கம்யூனல் கேட்டகரி எஸ்சி குடுத்தீங்கன்னா, எஸ்சிலயுமே ஜெனரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்துட்டு அதுக்கான இது ஷோ பண்ணீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எஸ்சி ஜெனரலே பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இப்ப இந்த மாரி கேண்டிடேட்லாம் என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்ப்ளனேஷன் அங்க குடுக்கலாம். நான் வந்து பிஎஸ்டிஎம் தெரியாம குடுத்துட்டேன். பட் ஸ்டில் நான் வந்து பிஎஸ்டிஎம்ல செலக்ட் ஆகல. நான் எஸ்சி கேட்டகரியில ஜெனரல்ல தான் சார் செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ இது என்னோட தப்பு இல்ல. நான் இது தெரியாம குடுத்தேன். ஸோ இத வந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கரெக்ட் பண்றதுக்காக சான்சஸ் தான் இருக்கு. ஸோ நான் கண்டிப்பா கரெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல. ஸோ இப்போதைக்கு இத பத்தி பயப்படுறதோ, ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? இத ஏதாச்சும் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ இத நெனச்சு நீங்க பயப்பட வேண்டாம். ஸோ இப்போதைக்கு உங்களால முடிஞ்சது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அங்க போயிட்டு தெளிவா கரெக்ட்டான எக்ஸ்ப்ளனேஷன் எதனால நீங்க வந்து ராங்கானது டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கீங்க. ஒருவேள நீங்க தான் குடுத்தீங்களா? இல்ல ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிட்டா? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே ஷேர் பண்ணுங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து இத டிசைட் பண்றது யாருன்னா, உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க அந்த டாக்குமெண்ட் வெரிஃபையர் இல்ல அந்த இடத்துக்கு வந்திருக்க அந்த ஹெட் யாரு, பிடிஓ யார் வந்திருக்காங்களோ, அவங்க தான் இதோட ஃபைனல் அத்தாரிட்டி. ஸோ அவங்க என்ன டிசிஷன் எடுக்குறாங்களோ, அதுதாங்க இதுல மெயினு. ஸோ அதனால நம்ம எல்லாருமே இப்போ வந்து கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். இப்போதைக்கு என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அத வச்சு ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரும் போய் நான் முன்னாடியே சொன்ன மாரி இன்டர்வியூக்கு போங்க. மேபி உங்களோட லக் அவங்க அக்செப்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேள அக்செப்ட் பண்ணி ஃபர்தரா நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஹோப் விட்ற வேண்டாம். ஸோ கண்டிப்பா எல்லாரும் போய் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்மளால பண்ண முடியாது. ஸோ இருக்கிறது இவ்வளவுதான். இத வச்சு என்ன பண்ண முடியும்? ஸோ இதுல ஏதாச்சும் லூப் ஹோல் இருக்கான்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு, அத எப்படி யுட்டிலைஸ் பண்ணிக்கிறதுன்னு